நேர்களே, தற்போது புதிய போர் ஆரம்பித்திருக்கிறது. அதில் ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு அ வந்து ஈரான் வந்து ஜெருசலேத்தை இப்போது 2வதாக தாக்கி இருக்கிறது. வடக்கு பகுதி மிக முக்கியமாக தாக்கப்பட்டிருக்கிறது. அ இஸ்ரேலுடைய வடக்கு பகுதி ஈரானால் ஏன் தாக்கப்பட்டது என்ற ஒரு கேள்விக்கு தற்போது சர்வதேச அளவிலான செய்திகளை நான் உங்களுக்கு தர காத்திருக்கிறேன். மிக முக்கியமாக கடந்த பல ஆண்டுகளாகவே நாம் இந்த செய்திகளை ஒவ்வொரு செய்திகளாக துல்லியமாக இன்டர்நேஷனல் மீடியா வழியாகவும் நமது பார்வை வழியாகவும் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அந்த பேச்சுவார்த்தை சமாதான ஒப்பந்தம் நடைபெற்றாலும் கூட அந்த பேச்சுவார்த்தைக்கு இடையிலே ஹெர்முஸில் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல்கள் தொடர்ந்தது. நேற்று கூட நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அமெரிக்க அதிபர் திடீரென ஒன்றை பேசுவது, திடீரென தாக்குவது, திடீரென அச்சுறுத்துவது, இப்படி பல நடவடிக்கைகள் சென்று கொண்டிருந்த நேரத்தில் லெபனானில் அத்துமீறுகிறது இஸ்ரேல். லெபனானில் ஏராளமான பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த கொல்லப்பட்டதற்கு போரை நிறுத்த வேண்டும், இதுவும் கூட அந்த சீஸ்ஃபயருக்குள்ளே தான் வருகிறது என்று ஈரான் கடினமான ஒரு வேண்டுகோளை வைத்தார்கள். அமைதி என்பது ஈரானுக்கு மட்டுமல்ல, ஹெர்மூஸுக்கு மட்டுமல்ல, இந்த அமைதி என்பது லெபனானுக்கும் சேர்ந்தது. அதை சேர்ந்துதான் இந்த அமைதியை நீங்கள் எடுக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள். யாரு? ஈரான். ஆனால் எப்போதும் உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் மட்டும் தாங்கள் என்ன டார்கெட் வைத்திருக்கிறார்களோ அதை செய்வார்கள். ஊரை நாசம் செய்வது, கொலை செய்வது, தலைவர்களை நாசம் செய்வது. இப்போது கூட அவர்கள் அமெரிக்காவுக்கு கொடுத்த அந்த கோரிக்கை என்னவென்றால், பக்கர் கலிபாவை கொலை செய்து விட்டால் நாட்டில் குழப்பம் ஏற்பட்டுவிடும், அவர்தான் திட்டங்களை எக்ஸிக்யூட் பண்றாரு, அதனால அவரை கொலை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அமெரிக்காவுக்கு ஒரு செய்தியை கொடுத்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவில் இருந்து பேசக்கூடிய நிறைய விஷயங்களை அவர்கள் ஒட்டு கேட்கிறார்கள். மற்ற நாடுகளில் ஒட்டு கேட்பதையும் தாண்டி அமெரிக்காவில் இருந்து பேசக்கூடிய பல பேச்சுக்களை அவர்கள் ஒட்டு கேட்கிறார்கள் என்று நியூயார்க் டைம்ஸ் நேற்று பரபரப்பான செய்தியை வெளியிட்டிருந்தது. ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதரை கடித்த கதையாக அமெரிக்கா தான் இவனுக்கு எல்லாம் கொடுக்கிறார். அந்த நாட்டில் இராணுவத்திற்குள் நடப்பதும், அந்த நாட்டுடைய அஃபீஷியல்கள் பேசுவதும், அந்த நாட்டுடைய பெண்டகனுடைய ரகசியமான சில விஷயங்களை சில ரகசிய மென்பொருள் மூலமாக இஸ்ரேல் ஒட்டுக்கேட்ட செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நியூயார்க் டைம்ஸ் நேற்று செய்தி வெளியிட்டிருக்கிறது. இதற்கிடையே ஈரான் தொடர்ந்து வலியுறுத்தியது. நேற்று நான் உங்களுக்கு இதே நேரம் பேசிய காணொலியில் திடீரென இஸ்ரேலை ஈரான் தாக்குவார்கள் என்று சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த செய்தியை பார்க்கலாம். நேற்று நான் கடைசியாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் எந்த நேரமும் இஸ்ரேல் தாக்கப்படும் ஈரானால் என்று சொல்லியிருந்தேன். இதற்கு முந்தைய வீடியோவில் இன்றைக்கு இப்பொழுது நான் அமர்ந்திருக்கிற இந்திய நேரம் இன்று காலை சரியாக ஒரு 7 மணிக்கு அப்புறம் ஒரு 7-8 மணி அளவிலே தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். இந்த தாக்குதல் ஒரு கடுமையான தாக்குதலாக முதலில் இருந்தது. அந்த தாக்குதல் முழுக்க முழுக்க எதன் அடிப்படையிலே இருந்தது என்று சொன்னால், அந்த தாக்குதல் முழுமையாக இஸ்ரேலுடைய வடபகுதிகளைத்தான் அவர்கள் குறிவைத்திருந்தார்கள். வடபகுதி என்று சொன்னால் சிரியாவிலிருந்து எல்லையை அவர்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த பகுதி, அங்கிருந்து தான் அவர்கள் லெபனானுக்குள்ளே செல்ல முடியும். அப்ப அந்த பகுதியை தாக்கிவிட்டால் அவர்கள் எஸ்கலேட் ஆகிறது அல்லது பெனிட்ரேஷன், இன்கர்ஷன், படையெடுத்து உள்ளே செல்வது. ஏற்கனவே ஃபியூபெட்டி ஃபோர்ட் என்று சொல்லக்கூடிய லெபனானின் புகழ்பெற்ற ஒரு கோட்டைக்கு மேல் அவர்கள் அமர்ந்து அவற்றிலிருந்து லெபனானில் உள்ள கொடியை இறக்கியிருந்தார்கள். இறக்கிவிட்டு இஸ்ரேலுடைய கொடியை அவர்கள் ஏற்றியிருந்த சம்பவத்தையும் நாம் பார்க்கிறோம். இப்போ அந்த சூழ்நிலையில், அந்த களச்சூழ்நிலையில் லெபனானியர்களில் ஏராளமான மக்களை படுகொலை செய்த மட்டுமல்ல, லெபனானில் இருக்கக்கூடிய ரிட்டானியன்ஸ் ரிவர், அதற்கு தென்பகுதியில் இருக்கும் பல கிராமங்களை யூதர்கள் உள்ளே சென்று தாக்குதல் நடத்தி வீடுகளை எல்லாம் தரைமட்டமாக்கினார்கள். அது மட்டுமல்ல, 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் லெபனானுடைய தென்பகுதியில் இருந்து வலுக்கட்டாயமாக அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் அல்லது இடத்தை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டார்கள், நாட்டுக்குள் அகதிகளாக ஆக்கப்பட்டார்கள். இவ்வளவு பெரிய கொடுமைகளை அவர்கள் செய்து கொண்டு வருவது எங்களுக்கு அவர்களுடைய எக்ஸிஸ்டிங் அந்த இருப்பு பெரும் ஆபத்து என்பதுதான். யாருடைய இருப்பு? நீங்கள் புரிந்து கொள்ளணும்னா, ஹிஸ்புல்லா உலகத்திலே பெரிய ஒரு வலுவான சக்தி.
அவர்கள் இருப்பது எந்த நேரத்திற்கும் ஆபத்து தான், நாங்கள் விடமாட்டோம் என்று பென்கவீர் போன்ற தலைவர்கள், பெசலேல் ஸ்மோட்ரிச் மற்றும் பெஞ்சமின் நெத்தானியாகு போன்ற தலைவர்கள் இந்த போரை நடத்தினார்கள். அந்த போரை நடத்துவதற்கு அவர்கள் காரணம், அந்த போரை நடத்தினால்தான் அமெரிக்கா ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராது. நான் உங்களுக்கு சொல்வது என்று புரிகிறேன் நினைக்கிறேன். இந்த போரை நடத்திவிட்டால்தான் அமெரிக்கா ஒரு செயல் திட்டத்துக்கோ ஒரு அக்ரிமெண்ட்டுக்கோ வராது. அதுவரைக்கும் நாம் இந்த போரை கொதிநிலையிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் தஹியா என்கின்ற சொல்ல ஒரு பகுதி, அந்த பகுதியிலேயும் அவர்கள் தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தார்கள். அங்கே ஹிஸ்புல்லாவுடைய ஒரு பெரிய நிலை இருக்கிறது. ஹிஸ்புல்லா என்பதை உங்களுக்கு புரியும் என்றால், அவர்கள் இராணுவ செயல்பாட்டாளர்கள் மட்டுமல்ல, லெபனானில் கல்வி கூடங்களை நடத்தி வருகிறார்கள். ஹிஸ்புல்லா அரசியலிலே போட்டியிடுகின்றது. த கௌம் ஆஃப் காட் என்று அவர்களுக்கு பெயர், கடவுளின் சேனைகள் என்று வைத்திருக்கிறார்கள். அவர்கள் லெபனானில் ஏராளமான கல்விக்கூடங்கள், இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க நடத்தி வராங்க. அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனைகளை லெபனானில் நடத்தி வருகிறார்கள், அறக்கட்டளைகளை நடத்தி வருகிறார்கள். லெபனானுடைய ஸ்ட்ரக்சரல் ஃபோர்ஸ், கிறிஸ்தவ முஸ்லிம்களுக்கு இடையான உறவுகளை அவர்கள் மேன்மைப்படுத்தி வருகிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் உள்நாட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது, அந்த அளவுக்கு சுமூகமாக இருக்கிறது. அதை போன்று இராணுவ செயல்பாட்டையும் அவர்கள் ஆரம்பித்து வருகிறார்கள். அதே போன்று ஆன்மீக ஒழுக்கங்களையும் செய்து வருகிறார்கள். இப்படி அந்த நாட்டில் 50% இஸ்லாமியர்கள், அதாவது ஷியா பிரிவு முஸ்லிம்கள் வாழ்கிற அந்த பகுதியிலே தான் இதனுடைய தலைவர் ஹசன் நஸ்ருல்லா படுகொலை செய்யப்பட்டார், பாத் ஷுக்கூர் கொலை செய்யப்பட்டார், அலி கராரி படுகொலை செய்யப்பட்டார். 4000க்கும் மேற்பட்ட கடந்த காலங்களில் பேஜர் கருவிகளை வெடிக்க செய்தது. தற்போது இதெல்லாம் முடிந்து ஈரானுடைய போர் ஹெர்மூஸ் விஷயம் நடந்து கொண்டிருக்கிற போது, இந்த நேரத்தில் வேண்டுமென்றே உள்ளே சென்று லெபனானில் மக்களை படுகொலை செய்வது, 10 லட்சம் பேருக்கு மேற்பட்டவர்களை ஃபோர்ஸபிளா வெளியேறுவது, இப்படி செய்து கொண்டு அங்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ அரசாங்கம், அதாவது டேவிட் ஓன், அவருக்கு அமெரிக்கா மூலம் அழுத்தம் கொடுக்கப்பட்டது. ஈரான் சொன்னது, இந்த போரில் சமாதானம் வர வேண்டும் என்றால் லெபனானிலும் வர வேண்டும், அந்த போரை இஸ்ரேல் அத்துமீறுவதை நிறுத்துங்கள் முதலில் என்று சொன்னார்கள். ஏற்கனவே பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை நடத்தும் போது நிறுத்தினார்கள் கொஞ்ச காலத்திற்கு. ஆனால் தற்போது அவர்களுடைய டார்கெட் என்னவென்றால் பொதுமக்களை கொள்வது, ஹிஸ்புல்லாவின் பேரில். ஹிஸ்புல்லா திருப்பி பயங்கரமான தாக்குதல் நடத்தும் போது பல முறை ஈரான் சொன்னியது, அந்த போரை நீங்கள் நிறுத்துங்கள், பொதுமக்களை கொலை செய்யாதீர்கள், அப்படியெல்லாம் சொல்லி கொண்டு போது, நாங்கள் தான் வல்லமையான நாட்கள் என்று ஒரு இறையாண்மை கொண்ட தேசத்தின் உள்ளே நுழைந்த போது, ஈரான் இன்றைக்கு அதிகாலைக்கு பின்பு ஒரு கடும் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இது வடக்கு பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல். இந்த தாக்குதலின் மூலம் என்ன நடந்திருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். குறிப்பாக ஜெருசலேம் பற்றி எரிகின்றது. ஜெருசலேத்தில் பல பகுதிகள் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. வடக்கு இஸ்ரேலிலும் அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். ஈரான் வீசப்பட்டது ஒரு மெனுவரபிள் நியூ டெக்னாலஜி கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கலாம். அதனுடைய தகவல்கள் நமக்கு இன்னும் வரவில்லை. அப்படி ஒரு புதிய தகவல்களோடு வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல், அந்த மெனுவரபிள் நியூ டெக்னாலஜி கொண்டிருக்கக்கூடிய இதுவரை வீசப்படாத ஒரு புதிய ஏவுகணைகளை அவர்கள் வீசியிருக்கலாம். இவர்கள் அதற்கு முன்பு பழிவாங்குவதற்கு ரிட்டாலியேஷன், அவர்கள் தப்ரீஸிலும் இஸ்பஹானிலும் தெஹ்ரானிலும் தாக்குதல் நடத்தினார்கள். இன்னும் 2 நகரங்களிலே தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். உடனடியாக அவர்கள் ஜெருசலத்தை தாக்கியிருக்கிறார்கள். முதலில் வடக்கு பகுதி இஸ்ரேலை தாக்கினார்கள். தெஹ்ரான், இஸ்பஹான் போன்ற பகுதிகள் தாக்கப்பட்டது. தப்ரீஸ், மறுபடியும் ஜெருசலேம் தாக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் ஒரு வாரத்திற்கு இந்த போரை தொடர்ந்து தாக்கி அழிப்பார்கள், ஈரான் சமாதானம் செய்யாது என்று ஈரானுடைய IRGC அறிவித்திருக்கிறது. அமெரிக்கா நெத்தன்யாவுக்கு ரிட்டாலியேஷன் பண்ணக்கூடாது என்று அவர் கட்டளை இட்டிருக்கிறார். இப்போது இந்த போரினுடைய நிலை ஒரு புதிய கொதிநிலையை அடைந்திருக்கிறது. இதன் மூலமாக மத்திய கிழக்கில் முற்றிலுமான ஒரு பேரழிவு சர்வதேச அளவிலே ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் சற்று முன்னர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார்னு சொன்னா, நெத்தன்யாகு நாட் டு ரிட்டாலியேட், அவர் திருப்பி தாக்குதல் நடத்தக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அதே போன்று அமெரிக்காவிலிருந்து வெளியேறக்கூடிய ஃபாக்ஸ் நியூஸ் ஒரு ரிப்போர்ட் என்ன சொன்னால், ட்ரம்ப் ஆல்சோ டோல்ட் ஈரான் தட் எனவ் என்று சொல்லியிருக்கிறார்கள். போதும், இது ஏற்கனவே நடத்தியதற்காக அவர் 2 பக்கம் அவரே தாக்குதல் நடத்திக்கிறார், அவர் சொல்ல எப்படி ஈரான் கேட்பார்கள் என்பது நமக்கு புரியவில்லை. இந்த போருக்காக ஈரானுடைய இஸ்லாமிக் ரெவல்யூஷன்ஸ் காட் என்ன சொல்லியிருக்கிறான்னா, இந்த போர் ஃபயர் நார்த்தன் இஸ்ரேலில் தொடரும், that a beginning of the full the week of continuous strike, the beginnings of a full weeks of continuous strike, இந்த வாரம்
தொடர்ந்து நாங்கள் தாக்கப் போகிறோம், இஸ்ரேலை ஒரு இலக்கு வைத்து தாக்கப் போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று சண்டே காலையிலே பெய்ரூட்டில் அவர்கள் தாக்கினார்கள், நேற்று காலை. அதற்கு பழிவாங்குவதற்குத்தான் இன்றைக்கு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். சின்ஸ் த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் வாஸ் அக்ரீடு, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்பொழுது டோட்டலி இட் ஹஸ் பீன் கொலாப்ஸ்டு. ஆகவே இப்பொழுது போர் உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது. பெரும் சேதாரத்தை ஏற்கனவே இஸ்ரேலில் ஏற்படுத்தியது போன்று ஜெருசலேம் தாக்கப்பட்டிருக்கிறது. இனி ஹைஃபா தாக்கப்படும், டெல்லவியூ தாக்கப்படும். இப்படி பல நிலைகள் வரப்போகிறது. முதல்கட்ட செய்தியாக நாம் இதை உங்களுக்கு தருகிறோம். அமெரிக்கா பெரிய கொதிநிலையில் இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை என்ன திட்டத்தில் இருக்கிறார் என்பதை விட இஸ்ரேலுடைய பெஞ்சமின் நெத்தானியாக இந்த போர் நின்றுவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறார். அதற்காக இப்பொழுது அவர் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் கொதிநிலையில் எப்போதும் லெபனானை தாக்கி கொண்டே இருப்பது. சொல்லி சொல்லி பார்த்துத்தான் கடைசியில் இந்த போரை நாங்கள் கைவிடப் போவதில்லை என லெபனானில் அவர்கள் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரான் தாக்குதல் நடத்தியிருப்பதாகவே இன்று காலை நமக்கு செய்திகள் தற்போது வரை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 11:28 தற்போது கிடைத்திருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஏஜென்சி ஈரானுடைய தாக்குதலில் நவாட்டிம் அண்ட் டெல்னாஃப் 2 பகுதிகள் அக்கார்டிங் டு தி ஈரானியன் ஸ்டேட்ஸ் மீடியா சொல்லியிருக்கிறது. ஜெருசலத்தை தாக்கினார்கள் என்று சொன்னோம். நவாட்டிம் பேஸ், இது ஒரு இராணுவ நிலை. நவாட்டிம் மற்றும் டெல்னாஃப் பகுதிகளையும் ஈரான் தற்போது தாக்கியிருப்பதாகவும் இஸ்ரேலிலிருந்து செய்திகள் வந்திருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு செய்தியாகவும் பார்க்கின்றோம். அப்போ இஸ்ரேலுடைய பல இலக்குகள் நவாட்டிம் பேஸ், டெல்னோஃப் எல்லாம் இராணுவ நிலைகள். இதைத்தான் ஈரான் இன்று காலை கடும் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக அடுத்த செய்தி தற்போது நமக்கு கிடைத்திருக்கிற செய்தி, அமெரிக்கா எவ்வளவோ சொல்லியும் கேட்கல அப்படிங்கிறத ஒரு செய்தி வருகிறது. இஸ்ரேலை பழிவாங்குவதற்கு இஸ்ரேல் நேற்று நள்ளிரவு பரேஜ்டு ஒரு தொடர் தாக்குதல்களை, ஏராளமான தாக்குதல்களை ஈரான் இஸ்ரேலின் மீது தாக்கியிருக்கிறார்கள். இஸ்ரேல் ஹேட் ஸ்டக் த ஈரான் சின் த சீஸ்ஃபயர். ஏப்ரலுக்கு அப்புறம் முதல் தாக்குதல் கேம் இன்டு த ஃபோர்ஸ் எக்ஸாக்ட்லி 2 months ago. ஏப்ரல் மேக்கு அப்புறம் இப்பொழுது ஜூனில் தான் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அதே போன்று ஈரானின் ஸ்டேட் மீடியாவுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்கிறார், எக்ஸ்ப்ளோஷன், வெடிப்பு தெஹ்ரானில் நடந்திருக்கிறது, இஸ்பஹான்ல நடந்திருக்கிறது, தப்ரீஸ் அண்ட் நஜாஃபாபாத் இவ்வளவு இடங்களில் நடந்திருப்பதாக ஈரானுடைய பிரஸ் டிவி தெரிவித்திருக்கிறது. அதே போன்று நேற்றைக்கு அவர்கள் ஜெருசலேம் தாக்குதலை இன்றைக்கு நடந்திருக்கிறார்கள். ஷார்ட் டைம் அகோ, சற்று நேரத்திற்கு முன்பு ஜெருசலேம் தாக்கப்பட்டிருக்கிறது. There was more Iranian rocket fire at Jerusalem and central and southern Israel. தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளிலும் தாக்குதல்களை நடத்தியிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறது. ஈரான் had accused Israel of the violating the ceasefire by attacking Hezbollah of the southern suburbs of Beirut. தெற்கு சபர்பன் பகுதிகளில் பெய்ரூட்டில் வேண்டுமென்றே அவர்கள் மக்களை படுகொலை செய்கிறார்கள் என்று ஈரான் சொல்கிறார்கள். ஈரான் பேக்டு ஹிஸ்புல்லா ஃபயரிங் ராக்கெட் அது நாதன் இஸ்ரேல், அதுவும் தொடர்ந்து கடந்த நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ வாஷிங்டனுடைய அமெரிக்காவுடைய அழுத்தங்கள் எதையும் கேட்காமல் இந்த தாக்குதலை அவர்கள் முறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். The regional steer with Israel has shouted to separate the 2 military forces. இப்பொழுது அமெரிக்கா அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் செய்திகள் வருகிறது. மீண்டும் இதுதான் முதற்கட்ட செய்தி. இன்று காலை 11:28 வரைக்கும் உங்களுக்கு செய்தி. மீது அடுத்த செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.